This is class 9 CBSE NCERT Nazism and the Rise of Hitler Part 1 in Tamil. Nazism and the Rise of Hitler இந்த லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். இந்த லெசனில் நாசிசம் இது ஒரு சிஸ்டம், அதாவது ஐடியாலஜிஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடால்ஃப் ஹிட்லர், இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். இவர் ஜெர்மனியில் என்ன பண்ணார் எல்லாத்தையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வேர்ல்டு வார் 2 இந்த பீரியட், எஸ்பெஷலி இந்த வேர்ல்டு வார் 2 உடைய பீரியட் எப்போன்னா 1939 to 1945. இந்த டைமில் எந்த கண்ட்ரீஸ், எந்த குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இந்த வாரில் இன்வால்வ் ஆனாங்க, சண்டை போட்டாங்க, ஹிட்லர் ஜெர்மனிக்குள்ளே என்ன பண்ணார், இது எல்லாத்தையுமே இந்த லெசனில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். In the spring of 1945, a little 11-year-old German boy called Helmut was lying in bed when he overheard his parents discussing something in serious tones. Spring season, அதாவது வசந்த காலம். அப்போ தான் அந்த பிளான்ஸ் எல்லாம் நல்லா வளரும். ஓகே, அதில் நிறைய பூக்கள் எல்லாம் பூக்கும். அதை தான் வசந்த காலம், அதாவது ஸ்ப்ரிங் சீசன் ஆஃப் 1945. ஸோ 1945 அப்படின்னா வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிடுச்சு. அந்த டைமில் ஒரு 11-year-old பாய், இவர் ஜெர்மன் பாய், ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு 11-year-old பாய். அந்த பையனுடைய பேர் ஹெல்முத். அவன் அவனுடைய வீட்டில் பெட் மேலே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது அவனுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப சீரியஸான வாய்ஸில், டோனில் அவங்க ஏதோ முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது இவனுக்கு தற்செயலாக காதில் விழுது. ஓகே, இவன் பெட்டில் படுத்துக்கிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இஸ் ஃபாதர், எ ப்ராமினன்ட் ஃபிசிஷியன், deliberated with his wife whether the time had come to kill the entire family or if he should commit suicide alone. இந்த ஹெல்முத்துடைய ஃபாதர் ஒரு ப்ராமினன்ட் ஃபிசிஷியன், அதாவது முக்கியமான ஒரு டாக்டர், மருத்துவர். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா இவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ டைம் வந்துடுச்சு, ஒன்று நம்ம குடும்பத்தோடு செத்து போயிடணும், அப்படி இல்லைன்னா நான் மட்டுமாவது சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சீரியஸாக தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சொல்லிக்கிட்டு இருக்கார். இஸ் ஃபாதர் ஸ்போக் அபவுட் இஸ் ஃபியர் ஆஃப் ரிவெஞ்ச், சேயிங் நவ் த அலைஸ் வில் டூ டு அஸ் வாட் வி டிட் டு த கிரிப்பிள்ட் அண்ட் ஜூஸ். அதாவது அவங்க ஃபாதர் சொல்லிகிட்டு இருக்காரு, ஹெல்முத்துடைய ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னன்னா எனக்கு பயமாக இருக்குது, இப்போ அவங்க நம்மளைய பழி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அதனால தான் ஒன்று நம்ம குடும்பத்தோடு செத்து போயிடணும், அப்படி இல்லைன்னா நான் மட்டுமாவது சூசைட் பண்ணிக்கணும். கட்டாயம் அவங்க பழி வாங்குவாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு வார் 2ல் அலைடு கண்ட்ரீஸ், அதை தான் அலைடு கண்ட்ரீஸ் தான் அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அலைடு கண்ட்ரீஸ் யாருன்னு அதே பேஜில் நியூ வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னா யூகே, தட் இஸ் யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் 1941 யூஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யா, தென் யூஎஸ்ஏ, தட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்தவங்க தான் அலைடு கண்ட்ரிஸ். ஓகேவா? இவங்க இப்போ வின் பண்ணிடுறாங்க. வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி தோற்று போயிடுது. ஜெர்மனி, இட்லி, ஜப்பான், இந்த 3 கண்ட்ரியும் ஆக்சிஸ் பவர்ஸ்னு சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு அதே பேஜில் இருக்குது. ஓகே, இந்த 2 குரூப் ஆஃப் கண்ட்ரீஸுக்கு தான் இந்த வேர்ல்டு வார் 2 நடக்கும். அதில் இந்த அலைட் பவர்ஸ் வின் பண்ணிடுவாங்க, ஆக்சிஸ் பவர்ஸ் தோத்துடுவாங்க. இந்த ஆக்சிஸ் பவர்ஸில் முக்கியமான கண்ட்ரி எதுன்னா ஜெர்மனி. இப்போ ஜெர்மனி தோற்று போச்சு. இப்போது இவர் பயப்படுறார், நம்மளே இந்த அலைடு கண்ட்ரீஸ் நம்மளே பழி வாங்குவாங்க, ஏன்
அப்படின்னா நம்ம பண்ணோம்ல யாருக்கு? இந்த கிரிப்பிள்டுனா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப், இந்த கை கால் எல்லாம் ஊனமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிர்த்தும் முக்கியமாக இந்த ஜூஸ்னா ஜூவிஷ் மக்கள், அதாவது யூதர்களுக்கு நம்ம அகெயின்ஸ்டாக பலதரப்பட்ட கொடுமைகளை பண்ணியிருக்கோம். அவங்களைய கூட்டமாக கொன்று குவிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக இப்போ அவங்க நம்மளைய பழி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். த நெக்ஸ்ட் டே ஹீ டுக் ஹெல்முத் டு த வுட்ஸ். இங்கே வுட்ஸ்னால் ஃபாரஸ்ட், ஓகே, வேர் தே ஸ்பெண்ட் தேர் லாஸ்ட் ஹாப்பி டைம் டுகெதர் சிங்கிங் ஓல்டு சில்ட்ரன்ஸ் சாங்ஸ். அவருடைய ஃபேமிலி, ஹெல்முத்துடைய ஃபாதர் அண்ட் மதர் எல்லாரும் வுட்ஸ், அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு பிக்னிக் மாதிரி அங்கே போயிட்டு, அதுதான் அவர் கடைசியாக தன்னுடைய ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமு. அந்த பழைய அந்த சில்ட்ரன் சாங்ஸ் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. லேட்டர், அதுக்கப்புறமா ஹெல்முட்ஸ் ஃபாதர் ஷாட் ஹிம்செல்ஃப் இன் ஹிஸ் ஆஃபீஸ். தன்னைத்தானே அவர் தன்னுடைய ஆஃபீஸில் ஷூட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறார், அதாவது சூசைட் பண்ணிக்கிறார். ஹெல்முத் remembers that he saw his father's bloody uniform being burnt in the family fireplace. ஹெல்முத்துக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. என்னன்னா, அவங்களுடைய அப்பாவுடைய அந்த ரத்தம் நிறைஞ்ச அந்த யூனிஃபார்ம், அவங்க அப்பாவுடைய யூனிஃபார்ம் ஃபுல்லாக பிளட். ஏன்னா அவர் தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துடுறார் இல்லையா, ஸோ அதனால் அவருடைய யூனிஃபார்ம் எல்லாம் எப்படி இருக்குது? பிளட்டாக இருக்குது. அந்த யூனிஃபார்மை அவங்களுடைய ஃபேமிலி ஃபயர் பிளேஸ், அதாவது இந்த ரூம் ஹீட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது லிவிங் ரூமில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல அந்த வுட்டெல்லாம் போட்டு, விறகு கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு கொளுத்திட்டு அந்த ரூமை ஹீட் பண்ணுவாங்க இல்லையா, அது இன்னொன்று சொல்லணும்னாக்கா ஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபேமிலி ஃபயர் பிளேஸ். அந்த இடத்துல இவங்க அப்பாவுடைய அந்த ரத்தம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கு இல்லையா, அந்த யூனிஃபார்மை அதில் போட்டு கொளுத்துறாங்க. அதை இவன் பார்த்துருக்கான், அது இன்னமும் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ traumatized was he by what he had overheard and what had happened that he reacted by refusing to eat at home for the following 9 years. He was afraid that his mother might poison him. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு அவனுக்கு. ஏன் அப்படின்னாக்கா, அவனுக்கு தற்செயலாக அவங்க பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, தற்செயலாக அவனுடைய காதில் விழுந்துச்சு இல்லையா, அதை இப்போ அவன் கம்பேர் பண்ணி பார்க்குறான். அது நமக்கு காதில் விழுந்துச்சு, இப்போ என்ன நடந்திருக்கு அதே மாதிரி தானே. அவங்க அப்பா என்ன சொன்னார்? ஒன்று ஃபேமிலியோடு செத்து போயிடணும், அப்படி இல்லாட்டி தான் தற்கொலை பண்ணிக்கணும். இப்போ அவர் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஸோ அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பயத்தில், ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தில் அன்னிலிருந்து அவன் 9 இயர்ஸ் வரைக்கும் அவனுடைய வீட்டில் சாப்பிட்றதையே அவன் மறுத்துட்டான். சாப்பிட்றதே கிடையாது அவனுக்கு வீட்டில். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் என்னன்னா, அவங்க அம்மா தன்னுடைய ஃபுட்டில் பாய்சன் வச்சு கொன்னுடுவாங்களோ. ஏன்னா அவங்க அப்பா சொன்னார்ல ஃபேமிலியோடு செத்து போயிடணும்னு சொல்லிட்டு, அதை இவங்க அம்மா பாய்சன் வச்சு கொன்னுடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த 11 இயர் ஓல்டு பாய்க்கு பயம். அதில் இருந்து அவன் 9 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது, அவங்க வீட்டில் சாப்பிட்றதையே அவன் ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். ஆல்தோ Helmut may not have realized that all that it meant his father had been a Nazi and a supporter of Adolf Hitler. ஹெல்முத்துக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, அவனால் ரியலைஸும் பண்ண முடியல. அவங்க அப்பா ஒரு நாசி, அதாவது இந்த நாசிசம் அப்படின்ற அந்த சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுறவர், ஃபாலோ பண்ணுறவர். அதே மாதிரி இந்த அடால்ஃப் ஹிட்லர், ஓகே, அவர் தான் ஜெர்மனியுடைய லீடர் அந்த டைமில். அவருக்கு கம்ப்ளீட்டாக இவர் சப்போர்ட்டராக இருந்தார். மெனி ஆஃப் யூ வில் நோ சம்திங் அபவுட் த நாசிஸ் அண்ட் ஹிட்லர். உங்களுக்கு கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், நாசினா என்ன, ஹிட்லர்னா யார் அப்படின்னு உங்களுக்கு கூட கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கலாம். You probably know of Hitler's determination to take Germany into a mighty power and his ambition of conquering all of Europe. அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் probably you know that அந்த ஜெர்மனியுடைய முக்கியமான அந்த உறுதி, மன உறுதி அந்த ஹிட்லருக்கு அந்த ஜெர்மனியை ஒரு முக்கியமான ஒரு மைட்டி பவர் கண்ட்ரியாக மாற்றணும்
அதுவும் இல்லாமல் அந்த யூரோப் ஃபுல்லாகவுமே வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கான்கியர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஜெர்மனி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இதுதான் வந்து ஹிட்லருடைய முக்கியமான ஆம்பிஷன், முக்கியமான குறிக்கோளாக அவர்கிட்ட இருந்தது. யூ மே ஹாவ் ஹியர்ட் தட் ஹி கில்ட் ஜூஸ். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிட்லர் வந்து இந்த யூதர்கள், இந்த ஜூவிஷ் மக்களை கூட்டமாக கொன்றார். இதை பற்றியும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். பட் நாசிசம் வாஸ் நாட் 1 or 2 ஐசோலேட்டட் ஆக்ட்ஸ். ஆனால் நாசிசம் அப்படின்றது 1 or 2 போடக்கூடிய ஒரு ஐசோலேட்டட் ஆக்ட்ஸ் கிடையாது. இங்கே ஐசோலேட்டட் ஆக்ட்ஸ் அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்ட செயல், அதாவது குரூப்பை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம். நாசிசம் அப்படின்றது 1 or 2 ஆக்ட்ஸால் உருவாக்கப்பட்ட விஷயம் கிடையாது. நாசிசம் அப்படின்றது ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு, எ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐடியாஸ், பலதரப்பட்ட கருத்துக்களின் ஒரு அமைப்பு. நிறைய ஐடியாஸ் இருக்குது அதில். அபவுட் த வேர்ல்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ், முக்கியமாக உலகத்தை பற்றி, அதுவும் இல்லாமல் பாலிட்டிக்ஸ், அரசியலை பற்றி. Let us try and understand what Nazism was all about. Let us see why Helmut's father killed himself and what the basis of his fear was. நாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றியும் இந்த லெசனில் பார்க்கலாம். அதே மாதிரி ஹெல்முத் ஃபாதர் அப்படின்றவர் யார், அவருக்கு ஏன் அவ்வளவு பயம் வந்துச்சு, ஏன் அவர் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிட்டு, அது என்ன ஏது அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். In May 1945, Germany surrendered to the Allies. Anticipating what was coming, Hitler, his propaganda minister Goebbels, and his entire family committed suicide collectively in his Berlin bunker in April. May 1945, Germany இந்த அலைடு கண்ட்ரிஸ், அது அலைஸ்னால் அலைடு கண்ட்ரிஸ், இவங்க கிட்ட வந்து இவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனி தோற்று போயிடுது. அதனால் இவங்க வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஆன்டிசிபேட்டிங்னா எதிர்பார்த்த மாதிரியே. ஏன்னா என்ன நடக்கும்ன்ட்டு இவங்களுக்கு தெரியும், ஹிட்லருக்கும் சரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கும் சரி. ஏன்னா ஜெர்மனி தோற்று போயிடுச்சு அலைட் கண்ட்ரீஸ்க்கு எதிர்த்து. ஸோ கட்டாயம் இவங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிட்லரும் இவருடைய முக்கியமான ப்ரொபகண்டா மினிஸ்டர் அப்படின்னா இந்த பிரச்சாரமெல்லாம் செய்வாங்க இல்லையா, முக்கியமாக இந்த ஹிட்லருடைய அந்த ரூல்ஸ், அந்த ஐடியாஸ், இந்த நாசிசம், இதை பற்றியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவார். நிறைய வந்து மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி செய்வார். அதுதான் வந்து ப்ரொபகண்டா. அவர் வந்து ப்ரொபகண்டா மினிஸ்டர். இவருடைய பேர் வந்து கோபல்ஸ். இவருடைய ஃபுல் நேம் வந்து ஜோசப் கோபல்ஸ். இவருடைய ஃபேமிலி, இவருடைய ஒய்ஃபு, இவருக்கு மொத்தம் வந்து 6 children. இவங்க எல்லாரும் சேர்ந்து தே கமிட்டட் சூசைட், தற்கொலை பண்ணிக்கிறாங்க கலெக்டிவ்லி, எல்லாரும் சேர்ந்து. எங்கன்னா பெர்லின் வந்து ஜெர்மனியுடைய கேபிட்டல். அதில் இருக்கக்கூடிய பங்கர்னா அண்டர் கிரவுண்டில் ஒரு ரகசியமான ரூம் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஏப்ரலில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹிட்லருடைய ஒய்ஃபும் தான் சூசைட் பண்ணிப்பாங்க, தன்னைத்தானே ஷூட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த கோபல், அதாவது வந்து ஹிட்லருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொபகண்டா மினிஸ்டர், இவருடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த பெர்லின் பங்கருக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துடுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த வார் an international military tribunal at Nuremberg was set up to prosecute Nazi war criminals for crimes against peace, for war crimes and crimes against humanity. World War II end. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல் நுரம்பர்க் எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் ஒரு இம்பார்ட்டண்ட் சிட்டி. அந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த இராணுவ தீர்ப்பாயம், ட்ரிபியூனல் அப்படின்னா இட்ஸ் லைக் எ கோர்ட். இந்த வார் கிரிமினல்ஸ் எல்லாம் அதில் விசாரித்து, யாராவது இந்த வார் பண்ணும்போது சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அது பிரகாரம் தான் அவங்க வார் பண்ணணும். அந்த டைமில் அப்பாவி மக்களை வந்து கொல்லுறது,
அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனுஷத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிறது, மனித நேயம் இல்லாமல் நடந்துக்கிறது, இந்த குற்றங்கள் செய்கிறது, போர் குற்றங்கள் செய்கிறது, இப்படிலாம் செஞ்சு இருந்தாக்கா அந்த ட்ரிபியூனல், அந்த கோர்ட்டில் அவங்களுக்கு விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்டு வார் 2 நடந்த பின்னாடி இந்த நுரம்பர்க் சிட்டியில் இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல் அந்த கோர்ட்டை வந்து அமைக்கிறாங்க. அமைச்சிட்டு இந்த நாசி வார் கிரிமினல்ஸ், ஏன்னா ஜெர்மனி வந்துட்டு நாசிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நாசி வார் கிரிமினல்ஸு முக்கியமாக அவங்க எந்த மாதிரி க்ரைம்ஸ் பண்ணாங்கன்னா அகெயின்ஸ்ட் பீஸ். ஓகே, ஏன்னா யாரையும் அமைதியாக இருக்க விடலை, இந்த வேர்ல்டுடைய பீஸுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து செயல்பட்டாங்க. அந்த ஒரு குற்றம். வார் கிரைம்ஸ், போர் செய்யும்போது வார் பண்ணும்போது சில குற்றங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்காகவும் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, அதாவது மனித நேயத்துக்கு அகெயின்ஸ்டாக நிறைய கிரைம்ஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதிர்த்து இவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் ஆகிட்டு இப்போ விசாரணை நடக்குது இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல் கோர்ட்டில். இருக்கிற பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் தான் வந்து ஹிட்லர், சென்டரில் இருக்கிறவர். ஹிட்லருக்கு லெஃப்ட் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்துட்டு ஜோசப் கோபல்ஸ். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு அஃபீஷியல் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 1932 எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ இது. ஜெர்மனிஸ் கான்டாக்ட் டியூரிங் த வார், எஸ்பெஷலி தோஸ் ஆக்ஷன்ஸ் விச் came to be called crimes against humanity, raised serious moral and ethical questions and invited worldwide condemnation. What were these acts? இந்த வேர்ல்டு வார் 2 அப்போ இந்த ஜெர்மனியுடைய பிஹேவியர், அவங்களுடைய எஸ்பெஷலி மேற்கொள்ளப்பட்ட சில ஆக்ஷன்ஸ், சில செயல்பாடுகள், இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா மனித நேயத்துக்கு எதிரான குற்றங்கள். இது வந்து ரொம்ப சீரியஸாக இதை வந்து எடுக்கிறாங்க. சில நெறிமுறை கேள்விகளெல்லாம் கேட்கப்படுது. முக்கியமாக இந்த வேர்ல்டு வைட், த்ரூ அவுட் த வேர்ல்டு இதை வந்து எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கிறாங்க. அப்படி என்ன அவங்க செஞ்சாங்க, அப்படி என்ன அவங்க வந்து இந்த ஹியூமனிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இந்த கிரைம்ஸ் செஞ்சாங்க, குற்றங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னென்ன குற்றம் அவங்க செஞ்சாங்க அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்க்கலாம். அண்டர் த ஷேடோ ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார், ஜெர்மனி had waged a genocidal war which resulted in the mass murder of selected groups of innocent civilians of Europe. வேர்ல்டு வார் 2 அப்படின்ற அந்த நிழலில் இந்த ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னா ஜெனோசிடல் வார் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது சில செலக்டட் குரூப்ஸ், தனக்கு பிடிக்காத சில பேரை குரூப்பாக வந்து படுகொலை செய்யறது தான் வந்து ஜெனோசிடல் வார். உங்களுக்கு அந்த பேஜ்லேயே வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. கில்லிங் ஆன் லார்ஜ் ஸ்கேல் லீடிங் டு டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள். அதான் இனப்படுகொலை. ஒரு குறிப்பிட்ட, அதான் செலக்டட் குரூப்ஸ், ஒரு குறிப்பிட்ட செலக்டிவாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த இனம் மக்கள், அந்த குரூப்பை மாஸ் மர்டர், குரூப்பாக வச்சு கொலை பண்ணுறது, கில் பண்ணுறது, அதுதான் என்னதுன்னா ஜெனோசிடல் வார். யூரோப்பை சேர்ந்த அந்த இன்னசென்ட்டை, அப்பாவி மக்களை, அதுவும் செலக்டிவாக இந்த மாதிரி, அதாவது அந்த ஜெர்மனிக்கு பிடிக்காத அந்த மக்கள், முக்கியமாக அந்த ஹிட்லருக்கு பிடிக்காத மக்களை குரூப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து அழிக்கிறாங்க. இதை தான் வந்து இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னதுன்னா ஜெனோசிடல் வார். The number of people killed included 6 million Jews. 6 million யூதர்களை கொண்டு இருக்காங்க. 200,000 gypsies, அதாவது 2 lakh gypsies. ஜிப்சிஸ் அப்படின்னாக்கா அவங்கள இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது நாடோடிகள் இவங்க. ஜிப்சிஸ்னால் நாடோடிகள். 1 million போலிஷ் சிவிலியன்ஸ். போலிஷ் அப்படின்னாக்கா போலாண்டு கண்ட்ரியை சேர்ந்த மக்களை தான் போலிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 million போலிஷ் மக்கள் அவங்களே வந்து கொண்டு இருக்காங்க. ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த 70,000 பீப்புள்ஸையும் கொண்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க மென்டலி ஃபிசிக்கலி டிசேபிள், அதாவது மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள், அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்,
கை கால் ஊனமுற்றவர்கள் அவங்கள எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொன்று இருக்காங்க. பிசைட்ஸ் இதை தவிர இன்யூமரபிள் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ், இன்யூமரபிள் கவுண்டிங்கே இல்லை அங்கே. அதாவது நாசிசத்துக்கு அகெயின்ஸ்டாக யார் இருந்தாங்களோ, அதே மாதிரி ஹிட்லருக்கு யார் அகெயின்ஸ்டாக இருந்தாங்களோ, கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் அவங்க எல்லாரையும் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் கொண்டு இருக்கார். Nazis devised an unprecedented means of killing people, that is by gassing them in various killing centers like Auschwitz. இந்த நாசிஸ் இவங்க ஒரு புது வழியை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமாக இந்த மக்களை, அதுவும் செலக்டிவாக மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள யாரெல்லாம் இவங்களுக்கு எதிரின்னு நினைக்கிறாங்களோ, யாரையெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள்ஸை எல்லாம், யூரோப்பை சேர்ந்த இன்னசென்ட் பீப்புள்ஸை எல்லாம் ஒரு புது வழிமுறைப்படி ஒரு அபூர்வமாக ஒரு வழக்கத்திற்கு மீறிய அளவுக்கு இந்த மக்களை கொல்றாங்க. அதுவும் எப்படி கொல்றாங்கன்னா கேஸிங் தேம். அதாவது அவங்களைய ஒரு ரூமில் போயிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அடைச்சிட்டு அதில் பாய்சனஸ் கேஸ், விஷ வாயுவை அனுப்புவாங்க அது வழியாக, ஒரு சின்ன ஹோல் வழியாக. அப்போது அதை ப்ரீத் பண்ணால் என்னாகும், அப்படியே குரூப்பாக என்ன ஆகிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருந்துச்சு, நிறைய கேம்ப்ஸ் இருந்துச்சு. அதில் முக்கியமான சென்டர் எதுனாக்கா ஆவ்ஸ்விட்ஸ். நுரம்பர்க் ட்ரிபியூனல் சென்டென்ஸ்டு only 11 leading Nazis to death. Many others were imprisoned for life. இந்த நுரம்பர்கில் அந்த இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ட்ரிபியூனல், அதில் இவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. ஜெர்மனி இந்த வார் கிரைம்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு மொத்தத்தையும் விசாரிக்கிறாங்க. எல்லா உண்மையும் தெரிய வருது. இவ்வளோ பேரை கொன்று குமிச்சிருக்காங்க, அதுவும் அப்பாவி மக்களை. ஆனால் கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா only 11 நாசிஸ் இவங்களுக்கு மட்டும்தான் டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு லைஃப் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. த ரீடிஸ்ட்ரிபியூஷன் டிட் கம், yet the punishment of the Nazis was far short of the brutality and extent of their crimes. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியுது, பனிஷ்மெண்ட் நாசிஸ்க்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் ரொம்ப 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 சின்னது. அவங்க நடந்துக்கிட்ட விதம், அவங்களுடைய ப்ரூட்டாலிட்டி, அவங்களுடைய க்ரூயாலிட்டி, அவங்களுடைய மிருகத்தனத்துக்கு, அவங்க கொடுமையான முறையில் பல இன்னசென்ட் பீப்புளை கொன்னதுக்கு இப்போது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற தண்டனை ரொம்ப 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 கம்மி தான். அவங்களுக்கு தகுந்த தண்டனையே கொடுக்கல அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய க்ரைம் இருக்குது பார்த்தீங்களா, அளவுக்கு அதிகமான அந்த க்ரைம் அவங்க செஞ்சுருக்காங்க, அந்த அளவுக்கு குற்றம் அவங்க செஞ்சுருக்காங்க. த அலைஸ் did not want to be as harsh on defeated Germany as they had been after the First World War. இந்த அலைடு கண்ட்ரிஸ், ஜெர்மனி ஏற்கனவே சரண்டர் ஆயிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இவங்க எந்த விதமான ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். அவங்கக்கிட்ட நம்ம ஒரு இரக்கமற்ற முறையில் கடுமையாக அவங்களுக்கு எதிர்த்து நம்ம நடந்துக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இந்த அலைடு கண்ட்ரீஸ் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையான முறையில், ரொம்ப இரக்கமற்ற முறையில், ஹார்ஷாக அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை மறுபடியும் இப்போது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போனா வேர்ல்டு வார் 1 பீரியட் 1914 to 1918. 1918 இந்த அலைடு கண்ட்ரிஸ் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஹார்ஷாக அவங்க கூட நடந்திருக்காங்க. அதனால் இப்போ அதை அந்த மாதிரி இந்த ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம நடந்துக்க வேண்டாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போது வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் இவங்க ஜெர்மனி கூட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Everyone came to feel that the rise of Nazi Germany could be partly traced back to the German experience at the end of the First World War. What was this experience? World War 1க்கு அப்புறம் ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் இந்த நாசி ஜெர்மனி வந்திருக்கு. அப்போது
அந்த ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக ஏதோ நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த பர்த் ஆஃப் த வெய்மர் ரிப்பப்ளிக் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.